அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பரபரப்பான பேட்டியை ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது உலகத்திலேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க அம்மா தான் அப்படின்னும், என்னுடைய அம்மா மீது சிறு துரும்ப கூட நான் படவிட மாட்டேன் அப்படின்னும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவோ அவமானங்களை சந்தித்த அன்புமணி பாமகவில் நிர்வாகிகளை மாற்றவோ பதவியை பறிக்கவோ நிறுவனர் ராமதாஸுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் வேகமாக பரவி பேசுபொருளாகி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடிச்சவங்க அம்மா தான் அப்படின்னும், என் அம்மா மீது சிறு துரும்ப கூட நான் படவிட மாட்டேன் அப்படின்னும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்காரு. எவ்வளவு அவமானங்களை சந்தித்து விட்டதாக கூறிய அன்புமணி பாமகவில் நிர்வாகிகளை மாற்றவோ பதவியை பறிக்கவோ நிறுவனர் ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையில மோதல் போக்கு உச்சத்தில் இருக்கு. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசு ராமனம் நியமிக்கப்பட்டதில் இருந்து சிக்கல் தொடங்கியிருக்கு. இது குறித்து ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனம் தொடர்பாக பொங்கல் சமயத்தில் பேசி கொண்டிருந்தோம். அப்போது அவரின் அம்மா அந்த பொறுப்புக்கு உன் மகளை நியமனம் செய்திருந்தா அப்போது மறுப்பு தெரிவித்திருப்பாயா அப்படின்னு கேட்டபோது திடீரென ஒரு பாட்டிலை எடுத்து அம்மா மீது வீசினார். அது அவரின் மீது படவில்லை. வளர்த்த கிடாவே மார்பில் எட்டி உதைத்து விட்டது. என்னை குற்றவாளியாக்கி அனுதாபம் தேட முயல்கிறார்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. தனது தாயின் மீது அன்புமணி பாட்டிலை கொண்டு எறிந்தார் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ராமதாஸின் இந்த குற்றச்சாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்தார். சென்னையில் நடைபெற்ற பாமக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேசும்போது, இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவர் எனது அம்மா தான். எனது அம்மா மீது சிறு துரும்பு கூட நான் படவிட மாட்டேன். நான் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருக்கேன். இதையும் கடந்து செல்வோம். பாமகவில் நிர்வாகிகளை மாற்ற ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை. கட்சி தலைவராகிய எனக்கே அதிகாரம் இல்லை. அதனால் நிர்வாகிகள் நீக்கம் தொடர்பான செய்திகளை பாமகவினர் நம்ப தேவையில்லை. நான் தலைவராக பொறுப்பேற்ற பின் என்னால் சுதந்திரமாக செயல்படவே முடியலை. ஆனால் இன்றிலிருந்து என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சாதனையாக மாற்றுவோம். நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு வரும் நாட்களில் பாமக தொண்டர்கள் துள் செய்ய வேண்டும். இதற்கு மேல் நாம் வேகமாக செயல்பட வேண்டும். நீங்கள் எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது என சகோதரர்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்று கிடையாது, இனி நாம் அப்படின்னும் உலக அளவில் பாமக நடத்திய மாநாடு கவனம் பெற்றிருந்தது. மாநாடு நடத்துவதற்கான நிதியையும் நீங்கள் தான் கொடுத்தீங்க. வரும் தேர்தலில் நமது கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். நாம் கூட்டணி ஆட்சி அமைக்க வேலை செய்ய வேண்டும் அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன கட்சியில் இருந்து நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சென்னையில் நடந்த பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி தலைவர் அன்புமணி உறுதியாகவே தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாமகவில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் நேற்று முன்தினம் உச்சகட்டத்தை எட்டியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அன்புமணிக்கு பக்குவம், சபை நாகரீகம், தலைமை பண்பு கிடையாது. 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு ராமதாஸ் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். தேவைப்பட்டா பொதுக்குழுவை கூட்டி கட்சியில் இருந்து அன்புமணியை நீக்கவும் முடியும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அன்புமணி நேற்று ஆலோசனையும் நடத்தியிருந்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கான
பாமக நிர்வாகிகளுக்கான உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கிறது, புதிய உறுப்பினர் அட்டை வழங்குறது உள்ளிட்ட பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காலை முதல் மாலை வரை கருத்துக்களை கேட்ட பிறகு நிர்வாகிகள் மத்தியில் உற்சாகமாகவும் நகைச்சுவையுடனும் பேசியிருந்தார். அப்போது ராமதாஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள், தனது செயல்திட்டங்கள், ஆதங்கம் போன்றவற்றை வெளிப்படுத்தும் வகையில் அவரது பேச்சு அமைந்திருந்தது. அன்புமணி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, நம் மிகப்பெரிய மாநாட்டின் வெற்றிக்கு நிர்வாகிகளே முழுமுதல் காரணம். வரும் காலம் நம் காலம் என்பதில் மாற்று கருத்தல்ல. முக்கிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். தற்போதைய குழப்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. இதை சரி செய்து விடுவேன். உறுப்பினர் சேர்க்கை போன்று கட்சி நிர்வாகிகளுக்கு அளித்த பணிகளை 3 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும். இதை பனையூர் அலுவலகத்தில் இருந்து கண்காணிப்பேன். இதற்கான செயலியை இன்று 2 ஆண்டுகளுக்கு முன் தயாரித்த போதும் வெளியிடும் சூழல் வரல. இதன் மூலம் கிளை செயலாளர் முதல் என்னுடன் நேரடி தொடர்பு கொள்ளலாம். நான் வகிக்கும் பொறுப்பை பொதுக்குழு தான் முடிவு செய்யும். நானோ பொதுச் செயலாளரோ பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. பொதுக்குழு நினைத்தால்தான் எங்களை நீக்க முடியும். இது கட்சியின் விதிகள். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவால் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம். நிர்வாகிகளின் பொறுப்பு மாற்றப்பட்டா கவலை கொள்ள வேண்டாம். அடுத்த 10 நிமிடங்களில் அவர்களை தொடர்வார்கள் என கடிதம் வரும். என் கடிதம் தான் செல்லும். எவ்வளவோ பதவி பொறுப்பையும் பார்த்துவிட்டேன். என்னை தலைவராக பார்க்கவில்லை. அனைவரை போல அடிமட்ட தொண்டன், தலைமை தொண்டனாக இருக்கிறேன். மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேச முடியலை. கட்சி தலைவராக தேர்வானதில் இருந்து எனக்கு மன உளைச்சல் தான். நேற்று முன்தினம் விடுதலை கிடைத்தது. இனி நாம் வேகமாக பயணிக்கலாம். வரும் தடைகளை உடத்தெறிந்து முன்னேறலாம். அதே நேரம் பாமகவை தொடங்கிய ராமதாஸின் கொள்கைகளை கடைபிடிப்போம். அதன்படி பாமகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம். பாமகவை பலப்படுத்தி வரும் தேர்தலில் நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அடுத்த கட்டமாக பாமக ஆட்சி நடைபெற வேண்டும். நமது மாற்றம், முன்னேற்றம். அன்புமணி பிரச்சாரம் வெற்றியடைந்தாலும் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியலை. இதே பிரச்சாரத்தை 2019 செய்திருந்தா நாம் ஆளுங்கட்சியாக இருந்திருப்போம். அப்போது செய்ய முடியாத சூழலுக்கான காரணம் நிர்வாகிகளுக்கு தெரியும். எவ்வளவோ சோதனை, அவமானம், அபண்டமான படிகளை சந்தித்திருக்கிறேன். இவை அனைத்தும் என்னை உறுதிப்படுத்தியிருக்கிறது. யார் பழி போட்டாலும் கண்டுகொள்ள மாட்டேன். உலகில் நாம் மிகவும் நேசிப்பது அம்மா தான். அவர்கள் நேசிப்பது என்னை தான். ஒரு துரும்பு கூட அவர் மீது படவிட மாட்டேன். ஆனால் அபண்டமான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியலை. இதுவும் கடந்து போகும். எனக்கு நல்ல அணி கிடைத்திருக்கிறது. இந்த அணியை வைத்து ஆட்சிக்கு வர முடியாதா என்ன? இந்த அணியை குழப்ப சூழ்ச்சிகள் நடந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. உரிமை மீட்பு பயணம், சாதிவாரி கணக்கெடுப்பு என அடுத்தடுத்த செயல் திட்டங்கள் இருக்கிறது. இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த தற்போது எனக்கு சுதந்திரமும் இருக்கிறது. இவ்வாறு அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். தொடர்ந்து இன்றும் நாளையும் நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையும் நடத்துகிறாராம். பொருளாளர் பொறுப்பில் இருந்து திலகப்பாமை நீக்குவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து திலகப்பாமாவே பொருளாளராக தொடர்வார் அப்படின்னும் அன்புமணி அறிக்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். மேலும் கட்சி உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கிறது பணிகளில் பொருளாளர் என்ற அடிப்படையில் திலகபாமா கையெழுத்திட்டிருக்கார். புதிய உறுப்பினர் அட்டையில் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணியின் இல்ல முகவரியே பாமக அலுவலக இடம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளிடையே பேசும்போது மாவட்ட செயலாளர் சிவகுமாரை அழைத்து நியமன கடிதத்தை அன்புமணி வழங்கினார். தொடர்ந்து அவர், நீதான் 3 மாவட்டங்களுக்கும் செயலாளர். உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும் அப்படின்னும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவரும் அவரின் மகனுமான அன்புமணி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியும் இருந்திருக்காரு. அதாவது
தற்போது அன்புமணிக்கு வந்து தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணியின் செயல் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேடை நாகரிகம் இல்லாமல் செயல்பட்டது யாரு? ஒரே நொடியில் கட்சியை உடைத்தது யாரு? தான் செய்த செயலை மறைத்து கட்சியினரிடமும் மக்களிடமும் அனுதாபம் பெற அன்புமணி முயற்சித்தும் வருகிறார். 35 வயதிலேயே அன்புமணியை MP ஆக்கியது தான் நான் செய்த பெரிய தவறு. தாயை பாட்டிலால் அடிக்க முயன்றவர், குருவை அவமதித்தவர் அப்படின்னும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இதையடுத்து அன்புமணி ராமதாஸ் அதை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையில் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவனத்தை அனைவராலும் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.